சித்தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 21வது நாள் நோன்பை நோற்று கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு அவர்களும் நம்முடைய கோஷ்டியிலே சேர்ந்து கொண்டு எல்லோருமாக சேர்ந்திருந்து கண்ணனிடத்திலே போய் நாம் சரணமடைய வேண்டும், நமக்கு வேண்டியதான அனைத்து விஷயங்களையும் கண்ணனிடத்திலே பெற வேண்டும் என்று முடிவு செய்து இன்றைய தினத்திலே இருந்து நப்பின்னை பிராட்டியினுடைய தலைமையில இந்த கோஷ்டி இயங்குகிறது என்ற செய்தியை நாம் பார்த்தோம். இதுவரை தாயாருடைய உற்சாகாரம் நமக்கு இல்லாமல் இருந்தது. இன்றைய தினத்திலிருந்து பிராட்டியினுடைய சம்பந்தத்தோடு பகவானை போய் சரணமடைகிறோம். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இன்றைய தினத்தில் எதை பற்றி சொல்லுகிறோம் என்றால், பகவானுடைய மேன்மை என்ன, அவனுடைய சிறப்பு என்ன, அவர் அடியவர்களிடத்திலே எப்படி கருணையோடு இருக்கிறார், அவனுடைய தன்மைகள் என்னென்ன, பரமாத்மாவினுடைய சொரூபம் என்ன என்பதை பற்றி ஆண்டாள் நாச்சியார் இதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சர்வசாதாரணமான மொழியிலே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைய பாசுரமானது ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். முதலுடைய கண்ணனுடைய அந்த செல்வச் செழிப்பை சொல்லுகிறார். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் என்று சொல்லிவிட்டு, ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேளோர் எம்பாவாய் என்கிற பாசுரம். இதில் பகவானுடைய கண்ணனாக இருக்கிறதனுடைய மேன்மை, அவன் பரமாத்மாவாக இருப்பதனால் ஏற்படக்கூடிய மேன்மை, அப்படிப்பட்டவன் நமக்கு எளியவனாக வந்திருக்கிறான் என்கிற தன்மை, அவனிடத்திலே நாம் எப்படி போய் சரணமடைகிறோம் என்கிற நிலை, அனைத்தையும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். கீழ்ப்பாட்டிலே நப்பின்னை பிராட்டியை நாம் எழுப்பி நம் கோஷ்டியோடு சேர்த்து கொண்டோம். அப்போது நப்பின்னை பிராட்டி ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். நாம் எல்லாருமாக சேர்ந்திருந்து கண்ணனிடத்திலே போய் சரணமடைய வேண்டும், நமக்கு வேண்டிய நன்மைகளை நான் பெற்றுத் தருகிறேன், என்னை சரணமடைந்த பிறகு, என்னை தஞ்சமாக நீங்க பெற்ற பிறகு உங்களுக்கு ஒரு விதமான குறையும் ஏற்படாது, ஆகையால் நாம் எல்லோருமாக சேர்ந்திருந்து கண்ணனை எழுப்புகலாம் என்று சொல்லுகிறார். இதுவரை இந்த கோஷ்டி மற்றவர்களை எழுப்பி என்ன பாடுபட்டதோ அதையெல்லாம் இப்போது நப்பின்னை பிராட்டி தலைமையிலே வந்து கண்ணனை எழுப்பக்கூடிய நிலைக்கு இங்கே வந்து தீர்ந்திருக்கிறார். சொல்றாங்க இல்லையா, யார் யாரையோ எழுப்பணும், இன்றைக்கு யாரை எழுப்ப போகிறோம்? பரமாத்மாவான கண்ணனையே எழுப்ப போகிறோம். அது நப்பின்னை பிராட்டியினுடைய தலைமையிலே போக போகிறோமோ என்று ஒரு நிலையிலே இந்த பாசுரம் துவங்குகிறது. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, அந்த நந்தகோபனுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் எப்படி பால் சொரிகிறதுன்னு பார்க்கணும். ஏற்கனவே பகவானுடைய கரப்பரசம் பட்டதுனாலே இதெல்லாம் வள்ளல் பெரும்பசுக்களாக இருக்கிறது. மற்ற கண்ணனுடைய கரப்பரிசம் பட்ட வீட்டிலேயே பசுக்கள் வள்ளல் பெரும்பசுக்களாக இருந்தால், அவராலே பராமரிக்கப்பட்டு அவர் தகப்பனாராலே பராமரிக்கப்பட்டு வளரக்கூடிய பசுக்கள் எப்படி பால் கொடுக்கும் என்று பார்க்கிற போது தானாக பால் சுரந்து கொண்டே இருக்கிறதாம் அவர்களுடைய வீட்டிலே. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, எத்தனை விதமான பாத்திரங்களை கொண்டு போய் வைத்தாலும் கூட அங்கே பால் நிரம்பிக் கொண்டேதான் இருக்கிறது. இவ்வளவு பால் சொரிகிறது, எத்தனை களங்கள் இடலாம் என்ற கணக்கே இல்லையா, இவ்வளவுதான் பால் வரும். பாசு வளர்க்குறவங்கிட்ட கேட்போம்,
உங்கள் பசு எவ்வளவு பால் கொடுக்குது, காலையில் ஒரு 10 லிட்டர் கொடுக்குது, சாயந்தரம் ஒரு 6 லிட்டர் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த கணக்கெல்லாம் இல்லை. நம்ம எவ்வளவு பாத்திரங்கள் போடுகிறோமோ அவ்வளவு பாலை கறக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அப்படி இடக்கூடிய கலங்கள் சிறியதா பெரியதா என்கிற வேறுபாடு அந்த பசுவுக்கு கிடையாது. சின்ன பாத்திரமா போய் வச்சாலும் பால் கொடுக்கும், பெரிய பாத்திரமா தூக்கி போய் வச்சாலும் பால் கொடுக்கும். சொல்றாங்க ஒரு உதாரணத்துக்கு, கடல் அளவு கடலையே தூக்கி போய் அந்த பசுக்கிட்ட நிறுத்தினாலும் அந்த கடல் நிறைகிற அளவுக்கு பால் கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்களாக அது இருப்பதற்கு என்ன காரணம்? பகவானாலே வளர்க்கப்படுவதனாலே, பகவானுடைய கரபரிசம் படுவதனாலே அந்த பசுக்களும் பகவானுடைய குணத்தை அடைந்து விடுகிறது. பகவான் எப்படிப்பட்டவன்? தன்னிடத்திலே வரக்கூடியவர்கள் சிறியவர் பெரியவர் என்று பாகுபாடு பார்ப்பதில்லை. கருணையை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா இவ்வளவுதான் கொடுக்கணும்னு அவர் ஒரு அளவே வைக்க மாட்டார். உதாரணத்துக்கு பார்த்தோம் இல்லையா, குசேலனுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அந்த எந்த எல்லைக்கு போறாரு? தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம் முழுவதும் கூட குசேலனுக்கு போகட்டும்னு முடிவு பண்ணி தான் கொடுக்கிறார். அதை போல இந்த பசுக்கள் என்ன செய்யுது? நம்மிடம் இருந்து கேட்டு வருபவர்களுக்கு எவ்வளவு பாலை வேணாலும் சொரிய வேணும் என்ற நிலையிலே இருக்கக்கூடிய பசு. அந்த பகவானிடத்திலே இருக்கிற குணம் இந்த பசுக்களுக்கு இருக்கிறது. அப்போ இங்க என்ன அர்த்தம்? பசு யாருக்கு பால் கொடுப்பேன்னு சொல்லலை, எவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா, விருப்பம் இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு வேணா பால் பிடிச்சுக்கிட்டு போங்கன்னு சொல்லுது. அப்ப அங்க என்ன காரணமா இருக்கு? நம்முடைய விருப்பம் தான் அங்க காரணம். அந்த பாலை பெற்றுக்கொள்வதற்கு என்ன காரணமாக இருக்குன்னா நம்ம ஆசை தான். நம்ம சின்ன தூக்குவாளியில போய் பிடிச்சிட்டு வரலாம்னாலும் வரலாம், பெரிய அண்டாவை போய் பிடிச்சிட்டு வரலாம்னு வரலாம். நம்ம அனுமதி, நம்ம சம்மதம் மட்டும்தான் அங்கே காரணமாக இருக்கிறது. அதே போல பகவான் என்ன செய்கிறான்னா, நம்மளை ரட்சிப்பதற்கு நம்மிடத்திலே அவன் எதிர்பார்ப்பது நம்முடைய அனுமதியை மாத்திரம்தான். பகவானே நீ எங்களை ரட்சிக்க வேண்டும், நீயே ரட்சிக்க வேண்டும், உன்னை தவிர வேறு யாரும் இல்லை எங்களுக்கு என்கிற ஒரு அனுமதியைத்தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான் கண்ணன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் அவர் செய்வாரான்னா, தன்னிடத்தில் ஏதாவது ஒரு அல்ப பலனை பெற்று செல்லலாம் என்று வருபவர்களை கூட இவர்கள் என்னுடைய பக்தர்கள்னு சொல்வார். அவனையே கேட்டு வரக்கூடியவர்களும் என்ன சொல்வாராம்? என்னுடைய பக்தர்கள். அவருக்கு இந்த வேறுபாடே இல்லை. ரட்சிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் எல்லோரும் அவருக்கு ஒன்று. அடியவர்களுக்கு தீங்கிழைப்பவர்கள், அவர் சொன்ன விஷயங்களை மீறி நடப்பவர்களை மாத்திரம்தான் அவன் தண்டிக்கிறான். அவனை தஞ்சம் என்று வந்தவர்கள் யாராக இருந்தாலும் ரட்சிக்கிறான். அப்படி ரட்சிக்கிற போது திரௌபதி அந்த சபையிலே எவ்வளவோ மானபங்கப்படுத்தப்பட்டார். அங்கே யாரும் காப்பாற்றவில்லை. அந்த நிலையிலே கண்ணன் தான் காப்பாற்றினான். அப்படி காப்பாற்றினது கூட அவர் மனசில ஒரு சின்ன வருத்தமாக இருந்ததாம். திரௌபதியை ஆரம்ப நிலையிலே சென்று நாம் காப்பாற்றாமல் அவ்வளவு தூரம் அந்த அவையிலே அவள் அவமானப்படுவதற்கும் துன்பப்படுவதற்கும் விட்டு பிறகுதானே போய் நாம் ரட்சித்தோம். அது தவறில்லையான்னு அவர் மனசிலே ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருந்ததா. அந்த கலக்கம் எப்போது வரைக்கும் இருந்தது? கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு அவர் பரமபதத்துக்கு போகும்போது கூட என் மனதிலே வட்டி ஏறிய கடன் போல அந்த நிகழ்ச்சி இருக்கிறதுன்னு வருத்தத்தோட போனார். அப்புறம் நம்ம திரௌபதியை காப்பாற்றிட்டமேங்கிற நினைவு அவருக்கு இல்லை. அவளுக்கு ஆபத்து வந்த மாத்திரத்திலேயே போய் நாம் காப்பாற்றாமல் விட்டு விட்டோமே என்ற நிலையிலே இருக்கிறான் கண்ணன். இப்படிப்பட்ட குணங்கள் இருப்பதனாலேதான் அவன் கரபரிசம் படுகிற அந்த பசுக்களும் என்ன செய்கிறது? வருபவர்களுக்கு எவ்வளவு பால் கேட்டாலும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அப்படி ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, இவ்வளவுதாங்கிற ஒரு அளவில்லாம எதிர்பொங்கி மீதளிப்ப, எவ்வளவு பாத்திரங்கள் வைத்தாலும் அதை நிரம்பி வலியக்கூடிய அளவிலே பாலை கொடுக்கிறது. அதுவும் எப்படி கொடுக்கிறது? மாற்றாதே பால் சொரியும். இத்தனை மணிக்கு பால் நின்று போகும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் இல்லையா. எப்ப போய் நம்ம பாத்திரத்தை வச்சாலும் பால் கொடுக்க ரெடியாது. மாற்றாதே பால் சொரியும், இடைவிடாமல் பாலை பொழிந்து கொண்டே இருக்கிறது. இதுவும் கண்ணனோட குணம்தான்.
ஒரு நல்ல விஷயத்தை கேட்க அவர்கிட்ட போயிட்டா என்ன செய்வார்னா, மணியும் பார்க்காம நேரமும் காலம் பார்க்காம எவ்வளவு வேணா நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பார். யாருக்கு சொன்னார்? யுத்த காலத்திலே அர்ஜுனன் சரணமடைந்த மாத்திரத்திலே இது யுத்த காலம் என்பதை மறந்து இவன் கேட்கிற நேரத்திலே நம்ம எல்லாத்தையும் சொல்லிடணும், நம்ம கடமையை நம்ம முடிச்சிடலான்னு மாற்றாதே நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருந்தால், அர்ஜுனா நான் சொல்வதை கேள், கேள் அர்ஜுனா, கேள் அர்ஜுனா என்று அவன் வேற சிந்தனைக்கு போனா கூட கூப்பிட்டு சொல்றார். சொல்றத கேளு, இங்க பாரு, இப்பதானே சந்தேகம் நீ கேட்டிருக்க, உன் ஆயுள் காலத்துல இப்பதான் என்கிட்ட கேட்டிருக்கிற, அதனால கேளு என்று அவனும் இடைவிடாமல் நல்ல விஷயங்களை பொழிந்து கொண்டே இருக்கிறான். அதை போல இந்த பசுக்களும் பாலை பொழிந்து கொண்டிருக்கிறது. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். வள்ளல் தன்மை, வள்ளல் தன்மை என்பது ஒரு சிலருக்கு கொடுத்துட்டோம். இன்னைக்கு ஏதாவது நம்ம தானமா கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். ஒரு 10 பேருக்கு சேலை கொடுக்கலான்னா ஒரு 10 பேருக்கு வேட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு 10 பேர் தான் கொடுத்தாச்சு, இன்னும் நாளைக்கு தான் அப்படிங்கிற நிலை அங்கே இல்லை. அவர் என்ன செய்யறாரு? வந்தவங்களுக்கு கொடுத்தது பத்தாது, நம்ம 5 குண்டாலுக்கு பிரசாதம் பண்ணி வச்சிருக்கிறோமே, இங்க 2 குண்டாலுக்கு தானே வந்திருக்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படக்கூடியவரா. 2 குண்டாலுக்கு ஆக்கணும், 5 குண்டாலுக்கு ஆள் வந்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறவர் இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளவு பேர் வந்தாலும் எதை எதை கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்து விட்டு அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்கிற நினைவே இருக்காது. நமக்கு கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுத்தார்களே, நம்ம காரியத்திற்கு அவர்கள் உதவினார்கள் என்கிற மனதோடு இருப்பதுதான் வள்ளல் தன்மை. கஷ்டமும் வந்தாங்க, என்ன செய்யறது, போனா போதுன்னு நான் உங்களுக்கு உதவி பண்ணிவிட்டேன், என்ன செய்யறது, நம்ம தானே உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் உதவி செய்யறவங்களோட பாங்கு. ஆனா அவர் என்ன செய்யறாரு? நான் யாருக்குடா உதவி செய்யலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன், நான் உதவி செய்வதற்கு வாய்ப்பாக இவர்கள் வந்தார்களேங்கிற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர். எங்க செஞ்சாரு? இலங்கையிலே விபீஷணனுக்கு பட்டம் கட்டிய மாத்திரத்திலேயே, விபீஷணனுக்கு பட்டம் கட்டி விட்டோன்னு அவர் சந்தோஷப்படலை. நமக்கு இவருக்குத்தான் அது சந்தோஷம் இருந்து, நம்ம கடமையை நம்ம முடித்து விட்டோம். நம்மை நம்பி வந்த விபீஷணனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை செய்வதற்கு விபீஷணன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தானேன்னு அதற்குத்தான் அவர் சந்தோஷப்பட்டார். அந்த குணத்தோடு இருக்கிற பசுக்கள் என்பதனாலே இது வள்ளல் பெரும் பசுக்களாக இருக்கிறது. கண்ணன் எப்படி வந்து நிற்கிறான்? பரமாத்மா, பரமாத்மாவிடம் அவ்வளவு எளிதிலே யாரும் சென்று அணுகிவிட முடியாது. ஆனால் அவன் கண்ணனாக பிறந்து இங்கே இருக்கிற கன்றுகள் பசுக்கள் இங்கே இருக்கிற ஆயர்பாடி சிறுமிகள் எல்லாம் போய் அவனோடு பரிமாறக்கூடிய தொட்டு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறானே, அது ஒரு வள்ளல் தன்மை தானே. இவ்வளவு இறங்கி வருகிறானா, அப்போ அவனுடைய குணம் எப்படிப்பட்ட குணம்? நேற்றே பார்த்தோம், யார் எந்த நிலையிலிருந்து சரணமடைகிறார்களோ அந்த நிலைக்கு அவன் தயாராகி வருகிறான். நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்றதில்லை, நீங்க இருக்கிற அளவுக்கு நான் இறங்கி வருகிறேன் என்று அந்த சௌசீல்ய குணம், இறங்கி வரக்கூடிய தன்மை உள்ளவனாக கண்ணன் இருப்பதனாலே இந்த பசுக்களும் அந்த குணத்தோடே இருக்கிறது. அதான் வள்ளல். இந்த வள்ளல்ங்கிறது இன்னொரு தன்மை இருக்கு. ஒவ்வொருத்தரும் சிலர் சொத்து எழுதி வைப்போம், பலனை அனுபவிச்சுக்கலாம், சொத்தை நீ வைக்க முடியாது. இவர் என்ன செய்யறாரு? பலனையும் அனுபவிச்சுக்கோ, சொத்தையும் ஓம்பேருக்கே எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வள்ளல். அதே போல என்ன செய்யறாரு? ஒரு ஆத்மாவுக்கு பிரதானமான தேவை யாரு எது என்று பார்க்கிற போது பரமாத்மாவை சரணமடைவது. அப்படி சரணமடையக்கூடிய பலன் சக்தி எங்கிருந்து கிடைக்கும்? நம்ம கிட்ட கிடையாது. நம்மளா பரமாத்மாவை தேடி போய் சரணமடையக்கூடிய சக்தி கிடையாது. அப்போ நமக்கு நம்ம ஆத்மா நீ அடைய வேண்டிய இடம் பரமாத்மா என்பதை காட்டி கொடுத்து தன்னை கொடுக்குறான். சரிங்க சாமி, திருப்பதிக்கு வந்தா நல்லதுன்னு சொல்லிட்டீங்க, அங்க வந்தா தரிசனத்துக்கு டிக்கெட்டும் கொடுத்துட்டீங்க, பரவாயில்ல, இங்கேருந்து வந்து போற செலவு எங்களால முடியாது, என்ன அதையும் நானே தர்றேன். உங்க வீட்டு வாசல்ல வந்து வண்டி நிற்கும், அதுல ஏறி வந்து என்னை சேவிச்சுட்டு திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தன்னையும் கொடுத்து தன்னை அனுபவிக்கக்கூடிய சக்தியையும் நமக்கு கொடுப்பவனாக இருக்கிறான். அதை போல இந்த பசுக்கள் இருப்பதனாலே வள்ளல் பெரும்பசுக்களாக இருக்கிறது. அந்த கண்ணனுடைய குணம் அனைத்தும் இந்த பசுக்கள் இடத்துல ஏறிக்கொண்டது. இதெல்லாம் எதனாலே? அவன் கைப்பட்டு வளர்வதனாலே.
அவன் எப்படி பெருங்கண்ணனாக இருக்கிறானோ, மகாத்மாவாக இருக்கிறானோ, அதை போன்று இந்த பசுக்களும் பெரும் பசுக்களாக இருக்கிறது. இப்படி ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய். இப்படிப்பட்ட வள்ளல் பெரும்பசுக்கள் அவரிடத்திலே ஒன்றுதான் இருக்கிறது என்பதல்ல. ஏற்கனவே ஆயர்பாடியில் இருக்கிறவங்ககிட்டே பசுக்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். கணங்கள் பல, ஒரு கூட்டமா இருக்கும், அந்த கூட்டமாவே பல கூட்டம் இருக்குன்னு பார்த்துருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நந்தகோபனிடத்தில் எவ்வளவு பசுக்கள் இருக்கும்னா ஆற்ற படைத்த ஏகப்பட்ட பசுக்கள் இருக்குங்க. அது எவ்வளவுனே நம்ம கணக்கு பார்க்க முடியாது. கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கா இருக்குன்னா, ஈன்றில் அவன் புகழ், பகவானுடைய குணங்கள் இத்தனைதான் என்று கணக்கு போட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அவன் இங்கே செய்யக்கூடிய குறும்புகள் எத்தனை என்று கணக்கு போட்டு சொல்ல முடியுமா? ஒன்று ரெண்டு சொல்றோம். மோர் பானையை உடைச்சிருவாரு, வெண்ணையை தீடிடுவாரு அப்படின்னு சில குறும்புகள் தான் சொன்னாங்க. எத்தனை அங்கே குறும்புகள் செய்தான் என்று நமக்கு கணக்கே தெரியாது. அப்படி பகவானோட குணங்களை எப்படி நாம் எண்ண முடியாதோ, அவன் அங்கே ஆயர்பாடியில செய்த குறும்புகளை நம்மளால எண்ண முடியாதோ, அதை போல நந்தகோபனுடைய பசுக்கள் இத்தனை என்று நாம் எண்ணவே முடியாது. அதான் ஆற்ற படைத்தான் அப்படின்னு சொல்றார். ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார், வலியார முத்தின்று வளம் கொடுக்கும் திருநறையூர். திருநறையூர் எப்படி இருக்கான்? வலியார முத்தின்று வளம் கொடுக்கும் திருநறையூர். முத்துக்கள் செதறி கிடக்குதான். அங்கே செதறி கிடக்கிற முத்துக்கள் எத்தனைன்னு எண்ணி முடிக்க முடியாது. அதை போல நந்தகோபனுடைய பசுக்கள் எத்தனை என்பதை நாம் எண்ணியே முடிக்க முடியாது. அப்படி ஆற்ற படைத்தான் மகனே. இப்படிப்பட்ட பசுக்களை அதிகமாக பெற்றிருக்கவனுடைய மகனே என்று அழைக்கிறார். நந்தகோபனுடைய செல்வம் எப்படிப்பட்ட செல்வம்னா, அவரா உழைச்சி சம்பாரிச்ச செல்வம். அதை அனுபவிக்கிற போது கொஞ்சம் அவர் கணக்கு பார்த்து தான் செலவழிப்பார். எப்பயுமே சம்பாதிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, செலவழிக்கிற போது கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. ஆனா அந்த சம்பாதிச்சவனுடைய மகன் எப்படி செலவழிப்பார்னா, நம்ம கிட்ட தான் கொட்டி கிடக்க, நினைச்சதெல்லாம் நம்ம செய்வார். அதனால இங்க என்ன சொல்றாங்கன்னா, நந்தகோபர் தன் சுய சம்பாத்தியமாக சம்பாதித்த சொத்து இந்த பசுக்கள், இந்த வளமெல்லாம். ஆனா கண்ணனுக்கு இது எப்படி வருகிறது? நந்தகோபனுக்கு மகனாக பிறந்தனால இந்த சொத்து பூரா அவருக்கு வாரிசு அடிப்படையில் சொந்தமாகி போச்சு. அப்படிப்பட்ட ஆற்ற படைத்தான் மகனே, என்ன செய்கிறாய்? அந்த செல்வ செருக்கு உனக்கு இருப்பதனாலே நீ அந்த கர்வத்திலே எங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் உறங்கி கொண்டிருக்கிறாயா? நமக்கு என்ன, நம்ம எந்த வேலையும் பார்க்க வேண்டியதில்லை, அப்பா சம்பாரிச்சு வச்சதே ஒன்று 7 தலைமுறைக்கு வருமே அப்படிங்கிற நினைவு வருகிற போது நேரத்துக்கு எந்திரிக்கணும், போகணும், இந்த காரியங்களை பார்க்கணுங்கிற அக்கறை இருக்காதே. அப்படிப்பட்டவர்கள் போல நீ சுகமாக உறங்கி கொண்டிருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். மகனே அறிவுராய், அப்படி நீ யார் என்று உணராமல் நீ உறங்கி கொண்டிருக்கிறாயே, அதற்கு காரணம் உங்க அப்பாட்டு இருக்கிற சொத்து சுகம். அவருக்கு என்னையா, காலையில 10 மணிக்கு தான் எந்திரிப்பார். அதுக்கு மேல குளிச்சு முடிச்சு அவர் எல்லாரையும் பார்க்கறதுக்கு 12 மணி ஆகும். அப்புறம் போய் படுக்கிறது 7 மணிக்கெல்லாம் படுத்துருவார். அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலையில நீ இருக்கிறாயா? நீ உணராமல் கிடக்கிறாய். மகனே அறிவுராய், நீ யார் என்று நீ உணராமல் இந்த செல்வத்திலே நீ மயங்கி கிடக்கிறாயா? ஒருவேளை ரொம்ப சொத்து வந்துட்டா பகவானுக்கு கூட குணம் மாறிடுமோ என்னமோங்கிறத இங்க உணர்த்தி காட்டுறாங்க. அப்படி இதை உணர்த்தி என்ன சொல்றாங்க, நீ உன்னை யாராக நினைத்து உறங்குகிறாய்? இந்த நந்தகோபனுக்கு மகங்கிற அளவுல நீ உறங்கி கொண்டிருக்கிறாயா? நீ ஒருவரும் பார்த்தறியாத பரமபதநாதனிடத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். நீ யாரு? பரமபதநாதன். அதை நீ மறந்துவிடக்கூடாது. அதே போல என்ன செய்கிறாய்? திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தரிசனம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறானே, அந்த திருப்பார்கடலில் இருக்கிற பெருமாள் தான் நீ இங்கே வந்து கண்ணனாக பிறந்திருக்கிறாய். வசிஷ்டர்கள் பெரிய பெரிய ஞானிகள் உடனிருந்து பயணிக்கக்கூடிய ராமனாக இங்கே வந்து பிறந்தாயே, அதை நீ மறந்து விட்டாயா? நீ நந்தகோபனுக்கு மகன் மாத்திரம் என்பது இவருடைய செல்வ சருக்கிலே நீ மயங்கி கிடப்பது உனக்கு பொருத்தமான வேலை இல்லை. நீ எங்களுக்காக இட்டு பிறந்தவன்,
இங்கே வந்து எதற்காக பிறந்திருக்கிறாய்? நந்தகோபனுடைய செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வந்து பிறக்கவில்லை. இந்த ஆயர்வாடியில இருக்கக்கூடிய அனைவரையும் நச்சகம் பண்ண வேண்டும் என்பதற்காக நீ இங்கே வந்து பிறந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட அந்த நந்தகோபனான மகனான உன்னையும் துயிலெழுப்ப வேண்டுமோ? உங்களையும் நீ வந்த காரியத்தை மறந்துட்ட. கோஷ்டிக்கு நாங்கள் சொன்னோம், திருப்பாவ கோஷ்டியில் கலந்துக்கணும், அதையெல்லாம் நினைக்காம போய் உறங்கிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் தவறு, நீங்கள் எழுந்து வார்கள் எழுப்பலாம். அதெல்லாம் எங்களுக்கு வேலை. உன்னையும் ஞாபகப்படுத்த வேண்டிய நிலைமையா இருக்கிறது. இது தவறில்லையா என்று மகனே அறிவுராய். ஏன்னா இந்த செல்வம் இங்கே நந்தகோபன் இடத்துல இருக்கிற செல்வம் உன்னுடைய நினைவை மாற்றி இருக்கிறது. அது தவறு. அதிலிருந்து உன் பிறவியினுடைய நோக்கத்தை நினைத்து நீ எழுந்து வர வேண்டும். அறிவுராய். பகவானுக்கே உணர்த்துறாங்களா? பகவானுக்கு, பரமாத்மாவுக்கு ஒரு அடையாளம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? சர்வஜன், அனைத்தையும் அறிந்தவன், அவனுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அவருக்கு யாரும் இதை சொல்லித்தான் ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்களே. ஆனா இங்க என்ன செய்யறாங்க கோஷ்டி? அறிவுராய் என்று அவருக்கும் உணர்த்த வேண்டிய நிலையே இங்கே இருக்கிறது. அப்படி என்ன வேற சிந்தனையில் இருக்கிறாரு? இவங்களெல்லாம் மறந்தா கிடக்கிறாரு. பரமாத்மாவை மறந்துடுவாங்கன்னா அங்கேயும் பகவானை விட்டு கொடுக்காம சொல்றாங்க. எப்படி சொல்றாரு? இந்த கோஷ்டியில கலந்து கொண்ட பெண்கள் பரவாயில்லை, இதுல கலக்காத சில பெண்கள் எல்லாம் இந்த அயர்பாடியில பெண் குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்களை எப்படி நாம வசப்படுத்துவோம்ங்கிற யோசனையில இருக்கிறான். 5 லட்சம் குடும்பத்துல வந்தவங்க பெருசா தெரியல, அதுல யாராவது விட்டு போயிருந்தா அவர்களை எப்படி நாம் கை கொள்ளலாம் என்று அந்த நினைவோடே நீ மயங்கி கிடக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எழுப்பியும் இவங்க சொன்ன அடையாளம் எல்லாம் என்ன இருக்கு? ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் அப்படின்னு தானே எழுப்புறாங்க. இதுல எங்கேயாவது கண்ணனை பத்தி சொல்லியிருக்கிறாங்களா? நந்தகோபன்ற பெயரை சொல்லியிருக்கிறாங்களா? நாம அனுமானத்துல புரிஞ்சுக்கிட்டோம், இந்த சிறப்பெல்லாம் இருக்குன்னா இவங்களுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா கண்ணன் என்ன நினைச்சாராம்? வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று அடையாளப்படுத்தி சொல்வதனால இங்க எல்லார் வீட்லையும் அப்படித்தானே இருக்கிறது. நந்தகோபனுடைய வீட்டில் மட்டும் இப்படி செல்வம் செழிப்பா இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்லையே. நந்தகோபனுக்கு எந்த அளவுக்கு செல்வம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆயர்பாடியில் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் இருக்கிறது. அப்ப அந்த பொதுவா யாரையோ சொல்றாங்க, ஆற்றப்படைத்தான் மகனே என்று யாரையோ சொல்றாங்களே ஒழிய நம்மை சொல்லவில்லை. நம்மளை கூப்பிட்டா நம்ம போகலாம், நமக்கான அடையாளத்தை சொல்ல வேண்டும், நமக்கான நாமத்தை சொல்ல வேண்டும், சொன்னா போகலாம். நம்மளா ஏன் நம்மளை கூப்பிடுறாங்கன்னு அனுமானிக்கணும் அப்படின்னு கண்ணன் பேசாம அமைதியாக இருந்துட்டாங்க. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, இதுவரைக்கும் நாம சொன்ன அடையாளம் எல்லாம் பொதுவான அடையாளங்களாக இருக்கிறது. அதனாலே கண்ணன் நம்மைத்தான் எழுப்புகிறார்கள் என்ற நினைவில்லாமல் இருக்கிறானோ என்று நினைத்து அவருக்கான அடையாளங்களை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறாங்கன்னா, முதலிலே ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய். நாங்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். நாங்க இப்போ பகவானே நேரா அவருக்கான அடையாளத்தை மாத்திரம் சொல்றாங்க. ஊற்றமுடையாய் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, என்றும் நிலையாக இருக்கக்கூடியவன். பிரளய காலம் வந்து இந்த உலகங்கள்லாம் அழிந்தாலும் கூட அப்போதும் இருக்கக்கூடியவன் ஒருவன் தான். அப்போ நிலையாக இருப்பவன் ஒருத்தரை சொல்லிட்டோம்னா அந்த அடையாளம் வேற யாருக்கும் பொருந்தாது. அது யாருக்கு பொருந்தும்? பகவான் ஒருவனுக்கே பொருந்தும். இந்த பிரளகாலம் வரணும் போது, மகா பிரளயம் வருகிற போது யார் இருந்தாங்கன்னு இங்க கணக்கு பார்த்தோம்னா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாம் ஜலம் மூடி கிடக்கு. இந்த உலகம் அனைத்தும் பகவானுடைய வயிற்றுக்குள்ளே கிடக்கிறது. அந்த ஜலத்திலே ஆளிலே சிறு பாலகனாக ஒன்றுமே தெரியாதவர் போல கண்ணன் படுத்திருக்கிறார். அப்ப இந்த ஊற்றமுடையா என்று சொன்னால் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியவன் என்று அர்த்தம். அது யாருக்கான அடையாளமாக இருக்கும்? கஜேந்திரால்வான் பொதுவாகத்தான் கூப்பிட்டார். ஆதி மூலமே. இதுல ஏதாவது பேர் இருக்கா? இன்னார் அடையாளம் இருக்கா? எதுவும் இல்லை. ஆனா ஆதிக்கெல்லாம் மூலமாக இருக்கிறவனே என்று சொன்ன போது பகவான் தான் தலைகுலைய அரைகுலைய ஓடி வந்து அவனை ரட்சகம் செய்தார். அதை போல இவர்கள் என்ன செய்யறாங்க?
ஊற்றமுடையாய் என்று சொல்லுகிறார். எப்படி ஊற்றமுடையான்னு இவருக்கு நாம் அந்த நிர்ணயம் பண்ண முடியும்? ஏன்னா நம்ம விஷயங்களை அனைத்தையும் தீர்மானிப்பது வேதம். வேத கருத்துக்களை சார்ந்துதான் நம் சம்பிரதாயங்கள் அமைக்கப்படுகிறது. வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிறார். அப்ப அந்த வேதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறா, ஊற்றமுடையவன் யார் என்று ஏதாவது அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறா என்று பார்க்கிற போது எல்லா வேதங்களும் யாதொரு பதத்தை சொல்லுகின்றனவோ அவன்தான் பரமாத்மா. எல்லா வேதங்களும் எவனிடத்தில் ஒன்று சேருகிறதோ அவன்தான் பரமாத்மா. எல்லா வாக்குகளும் எப்போதும் எங்கு சென்று சேர்கின்றனவோ அவன்தான் பரமாத்மா. வாக்குகளால் சொல்லத்தக்க விஷயங்களுள் மேலானதாக இருப்பது யாரோ அதுவே பரமாத்மா. வேதங்களை நாராயணனையே குறிக்கிறது என்று என்றும் நிலையாக இருப்பவன் என்று மேன்மையை வேதம் யாருடைய மேன்மையை பற்றி சொல்லுகிறது என்றால் ஸ்ரீமன் நாராயணனுடைய மேன்மையை பற்றி சொல்லுகிறது. அதனாலே அவன் என்றும் நிலையாக இருப்பவன் என்பதை வேதம் சொல்லி இருக்கிறது. அதனால வேதம் சொல்லிருச்சுன்னா அதுதான் நமக்கு இறுதி தீர்ப்பு, அதை நம்ம மாற முடியாது. அப்போ ஊற்றமுடையவன் அவன்தான் என்பதை இங்கே வேதத்தாலும் நிரூபிக்கிறார்கள். அப்ப இங்க ஒரு சந்தேகம் வருது, அது நாராயணனைத்தானே சொல்லியிருக்கு, கண்ணனை நேரடியாக வேதம் சொல்லி இருக்கிறதா? இங்க கண்ணனுக்கு எங்க வர்றார்? நீங்க கண்ணனுக்கு போய் ஊற்றமுடையான்னு சொல்றீங்களே, இது பொருத்தமாகுமா என்று கேட்கிற போது வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுது? வேதகி புத்திராய கிருஷ்ணாய பிராமணியோ தேவகி புத்திரா என்று சொன்ன இடத்தில் வேதங்களாலும் அறியப்படுகிறவன் நானே என்று பகவத்கீதையில் அவரே சொல்லுவார். வேதத்தை கொண்டு யாரை அடைய முடியும் என்றால் என்னைத்தான் அடைய முடியும். அர்ஜுனகிட்ட வெளிப்படையா சொன்னார். அப்புறமா அவர் நம்பல. இவருக்கு என்ன, அவர் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு வந்து நான் தான் பரமாத்மா, எல்லா வேதமும் என்னைத்தான் சொல்லுதுன்னு சொன்னா எப்படி நம்புவாரு? அப்பதான் விஸ்வரூபம் எடுத்து காட்டினார். பார்த்துட்டு பயந்து என்னால முடியல, நீ பழையபடிக்கு வா கண்ணான்னு கூப்பிட்டார். அப்ப அவரே சொல்லியிருக்கிறார், நான் தான் வேதத்தால் அறியப்படுகிறவன் என்று. எல்லா வேதங்களும் கிருஷ்ணனையே சொல்லுபவை என்று பெரியோர்களும் சொல்லியிருக்கார்கள். ஆழ்வார்களும் என்ன சொல்றாங்க? நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளே என்று அவனை பற்றி சொல்லுகிறார் யசோதை பிராட்டி. இப்படி வேதங்களாலும் பெரியவர்களாலும் ஆழ்வார்களாலும் யசோதை பிராட்டியாலும் சொல்லப்பட்டதனால இந்த ஊற்றமுடையாய் என்கிற பொருள் பகவான் ஒருவனையே குறிக்கும், அதுவும் கண்ணனையே குறிக்கும். அப்படி வேதமே கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில இருப்பதனாலே நிலையானவனாக இருக்கிறான். அப்படி நிலையா இருப்பாருங்க, எப்பயும் இருப்பார். ஆனா அவர் எனக்கு என்னான்னு ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பார். காடு காஞ்சான்னா மாடு மேய்ஞ்சான்னா எனக்கு வட்டியில் சோறு போடுன்னு அவனால் ஒரு புரோஜனம் இருக்காது, ஒரு ஓரத்தில் உட்காந்துருப்பாருங்க. அவ்வளோதான் அவர் பொறுப்பு அப்படின்னு சொல்லலாமான்னா, எப்போதும் இருக்கிறான். எப்போதும் இருந்தாலும் எப்படி இருக்கிறான்? பெரியவனாக இருக்கிறான். ஊற்றமுடையாய் பெரியாய். அப்படி வேதங்கள் பகவானை சொல்லுகிறது என்று சொன்னோமே இதுவரைக்கும், அந்த வேதங்கள் பகவானை கரை கண்டு விட்டதா? அவனுடைய எல்லைகளை சொல்லிவிட்டதா? அவனுடைய குணங்கள் இவ்வளவுதான், அவனுடைய அவதாரங்கள் இவ்வளவுதான், அவனுடைய சிறப்பு இவ்வளவுதான் என்று சொல்லி முடித்து விட்டதான்னா சொல்ல முடியாது. நிலையானவன் சொல்றது ஒருத்தம், ஆனா அவன் இவ்வளவுதான் உயர்ந்தவன் என்பது சொல்வதற்கு வேதங்களாலே முடியாது. அதான் சொல்றாரு, அந்த வேதங்களாலும் எல்லை காண முடியாதபடி இருக்கக்கூடியவன். எவனை அடைய முடியாமல் மனத்துடனுடைய கூடிய வாக்குகள் திரும்புகிறதோ, எவனை அளவிட்டு அறிய முடியவில்லையோ அவனே பரமாத்மா. நான்மறைகள் தேடியோடும் செல்வன் என்று ஆழ்வார் சொல்லுவார். இன்னமும் வேதம் தேடிக்கிட்டே தான் இருக்கு, தேடி முடிக்கல. அப்ப ஏற்கனவே பார்த்துருக்கணும். பகவானை நான் முழுமையாக அறிந்து விட்டேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் பகவானை அறியவில்லை என்று அர்த்தம். நான் எவ்வளவோ பாசரம் படிச்சு பார்த்தேன், ஆச்சாரியருடைய வியாக்கணங்களை படிச்சு பார்க்கிறேன், எங்கெங்கயோ போய் சொற்பொழிவை கேட்கிறேன், உபன்யாசம் கேட்கிறேன், எல்லாம் பார்க்கிறேன். ஆனா பகவானுடைய குணங்கள் இவ்வளவு, அவனுடைய சிறப்பு எவ்வளவுன்னு சொல்லி முடிச்சவங்க யாருமே இல்லையே. ஏன்னா சொல்ல முடியாமல் உயரத்திலே பெரியவனாக இருப்பதனாலே தான் அவன் பரமாத்மா. அப்படி பெரியவனாகவும் இருக்கிறான். என்னுடைய ஹிருதயத்துக்குள் இருக்கும் இந்த பரமாத்மா பூமியை காட்டிலும், ஆகாயத்தை காட்டிலும், தேவலோகத்தை காட்டிலும், இவ்வுலகங்கள் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவனாக இருக்கிறான்.
அதுதான் சிறப்பு. நிலையானவனாக இருக்கிறான், பெரியவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லும்போது கோஷ்டிக்கு ஒரு பயம் வந்துருக்கு. நிலையானவர்னு சொன்னாங்க, எப்ப வேணா காப்பாற்ற வருவார்னு சொன்னாங்க, இவ்வளோ பெரியவர்னு சொல்றாங்களே, வேதத்தினாலே கூட கரகாண முடியாதுன்னு சொல்றாங்களே, இப்படிப்பட்டவர் நம்ம ஏதாவது நல்லது செய்வாரா, நாம் அவர்கிட்ட எளிமையாக போக முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இங்கு வந்துவிடும். அதனால அவர் என்ன செய்யறாரு, நிலையானவனாக இருக்கிறான், அதுதான் ஊற்றமுடையாய், பெரியவனாக உயர்ந்தவனாக இருக்கிறான் பெரியாய். அப்படிப்பட்டவன் நம்மை போன்ற எளியவர்களுக்கு உலகினில் தோற்றமாய் வந்து நிற்கிறான். சர்வசாதாரணமாக அவனுடைய அடியவர்கள் அவனை காண்பதற்காக எப்படி வந்து நிற்கிறார், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. அப்படி வந்து இங்க கண்ணனாக, ராமனாக, நரசிம்மனாக அவதாரம் செய்கிற போது சிலர் கண்களுக்கு மாத்திரம்தான் தெரிவேன், சிலர் கண்களுக்கெல்லாம் தெரிய மாட்டேன்னு அவன் இல்லை. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்றவர்களுடைய கண்ணுக்கும் தெரிந்தார், ராவணன் போன்ற ராவணாதிகளுக்கும் தெரிந்தார், கம்சனுக்கும் தெரிந்தார். அப்ப எல்லாருக்கும் தெரிகிற அளவில் எளியவனாக இங்கே வந்து நிற்கிறான். இந்த எங்க வந்து அப்படி பறந்திருக்கிறான், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரேன்னா இந்த உலகத்திலே வந்து நிற்கிறான். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, நம்மை போன்ற ஞான குறைவாக இருக்கக்கூடிய சம்சாரிகளே எனக்கு இந்த உலகம் வேணாம், என்னை இங்கேருந்து பரமபதத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிருங்கன்னு கேட்கக்கூடிய அளவில் குறைந்த நிலையில இருக்கக்கூடியது, தாழ்ந்த நிலையில இருக்கக்கூடியது இங்கே இருக்கிற ஜென்மம், இங்கே இருக்கிற பிறப்பு நமக்கு அப்படிப்பட்டது. நாமளே வெறுக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு நாமெல்லாம் கண்ணிலே பார்க்கக்கூடிய அளவிலே அவன் வந்து இங்கே நிற்கிறான். அதான் தோற்றமாய் நின்று, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என்று சொல்லுவது போல இங்க எப்படி வந்து நிற்கிறான், இவ்வுலகில் தோற்றமாய் நின்ற, இங்கே வந்து தோன்றி நிற்கிறான். இங்கே பிறந்த அப்படின்னு சொல்லும்போது கர்மவசத்தினாலே இருக்கிற பிறப்பும் இருக்கிறது, அவன் இச்சையினாலே வந்து பிறக்கிற பிறப்பும் இருக்கு. இப்போ நாமெல்லாம் இங்கே பிறந்திருக்கிறோம் என்றால், நான் என்ன புண்ணியம் செய்தனோ நல்ல குடும்பத்தில் வந்து பிறந்துட்டேன், நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்துட்டேன்னா ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து பிறப்பதே தண்டனை தான். பாவமோ புண்ணியமோ இரண்டுமே நாம் செய்யக்கூடிய தவறு. அந்த தவறின் அடிப்படையில் தான் இங்கே வந்து பிறந்திருக்கிறோம். அதனால தான் ஒரு கர்ப்பவாசத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அந்த கர்ப்பவாசத்திலே 10 மாதங்கள் இருக்கிறோம். அதற்கு முன்னே தந்தையிடம் 2 மாதம் இருக்கிறோம். அப்போ 12 மாதங்கள் அங்கே இருந்து அப்புறம் வந்து இங்கே பிறந்து நாம் இங்கே எதுக்கு பிறந்தோங்கிறதையும் மறந்து மேலும் மேலும் கர்மங்களை சேர்க்கக்கூடிய நிலையில இருப்போம். அப்போ இங்கே பிறக்க 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 நமக்கு என்ன ஆகுது, இந்த ஆத்மா மேலே அழுக்கு கூடிக்கிட்டே போகும். ஏன் பிறப்பு வேணாம்ங்கிறோம், பிறப்பு வேணாம் என்ற நிலை வந்துவிட்டால் இந்த ஆத்மா தூய்மை அடைந்து விட்டது, பரமபதத்துக்கு போயிடும். பரமபதத்துக்குள்ளே போகணும்னா இதில் ஒட்டி இருக்கிற அழுக்கெல்லாம் போகணும். அழுக்கெல்லாம் போகணும்னா அப்படி கோஷ்டியில் சேரணும். இப்படி கோஷ்டியில் சேர்ந்து பகவானை சரணமடைந்து ஆச்சாரியர்கள் சொன்ன வழியில நின்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய கர்மங்கள் தொலையும். ஆனால் மீண்டும் மீண்டும் இங்கே பிறந்துக்கிட்டே இருந்தால் ஒரு ஜென்மத்தில் ஒரு அழுக்கு படியும், அடுத்த ஜென்மத்தில் இன்னொரு அழுக்கு படியும், அப்புறம் அதுக்கு மேலே படியும். அப்படி படிய 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 இந்த ஆத்மா பொலிவிழந்து போய்விடும். தங்கம்தான் வாங்கி கழுத்தில் போட்டப்போ நல்லா பல பல பலன்னு இருக்கும், போட்டுக்கிட்டே இருக்கும் போட்டுக்கிட்டே இருக்கும் போட்டுக்கிட்டே இருந்த என்ன செய்யும், அதனுடைய நிறம் மங்கும், அதில் இருக்க அழுக்கெல்லாம் போய் சேர்ந்துடும். அழுக்க சேர்ந்த பிறகு என்ன செய்ய முடியும், அந்த அழுக்கை எடுத்து தான் ஆகணும். தங்கம்தான், அது மாட்டு கருத்து இல்லை. ஆனால் அழுக்கு நிறைந்த தங்கமாக மாறிவிடுகிறது. அதே போல இங்கே பிறக்க 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 நமக்கு ஒளி குறையும். அப்போ பகவானும் இங்கே வந்து பிறக்கிறாரே, அவருக்கு ஒளி குறையுமான்னா என்ன சொல்றாங்க, தோற்றமாய் நின்ற சுடராக இருக்கிறார். இங்கே வந்து பிறக்க 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 பரமாத்மாவுக்கு தேஜஸ் கூடிக்கிட்டே போதான். ஏன் அப்படி இருக்கு, பரமபதத்தில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு நல்லதும் செய்ய வேண்டியதில்லை, கெட்டதும் செய்ய வேண்டியதில்லை. அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க. அவங்க உதவின்னு கேட்டு பெருமாள்கிட்ட வர்றதில்லை. இவரும் நான் உதவுறேன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்க வேண்டியதில்லை. அப்போ அவருக்கும் வேலை இல்லை, அவங்களுக்கும் வேலை இல்லை. அப்போ பகவானுடைய குணங்கள் எப்படி வெளிப்படும், நல்ல டாக்டருங்க, நல்லா படிச்சிருக்கிறார், திறமைசாலி அப்படின்னு நம்ம சொன்னதுமே நமக்கு நல்ல வைத்தியம் பண்ணுவாருன்னு ஒருத்தர் இருக்கார். ஆனால் அங்கே நோயாளி இருக்கணுமே. நோயாளியே இல்லாத ஊரில் அவர் எவ்வளோ திறமையான வைத்தியனாக இருந்து என்ன பிரயோஜனம். அப்போ மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணான்னு பெரிய மருத்துவனாக அவன் இருந்தால் நோயாளிகள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தானே இருக்கணும்.
அப்ப நோயாளிகள் எங்க இருக்கிறோம்? இந்த பூலோகத்தில் தானே இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் சௌரியம் படுத்துவதற்கு அவன் இங்கே வந்தாதானே அவனுக்கு குணங்கள் எல்லாம் வெளிப்படும். நான் இந்த கஷ்டத்துல இருந்தேன், பகவான் என்னை காப்பாற்றினான், இந்த கஷ்டத்திலிருந்து என்னை காப்பாற்றினான்னு சொல்றது எங்க வரும்? இங்கதானே வரும். இங்கதானே நம்ம ஆசையில சிக்கி கிடக்கிறோம். இதுல இருந்து மீட்டெடுக்க வேண்டியதற்கு அவன் இங்கே வந்தாதான் அவனுக்கும் சிறப்பு. அப்ப இங்க பிறக்க பிறக்க பிறக்கவே மேன்மை அடைகிறான். இது 3 விதமா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அவன் பிறக்க பிறக்க மேன்மை உடையவனாகவே ஆகிறான். இது ஒரு கருத்து. அந்த ஏகாரம் எங்க வந்து சேருது? உடையவனாகவே அப்படிங்கிற இடத்துல ஏகாரம் சேருது. அதான் முதல் வரி. அவன் பிறக்க பிறக்க மேன்மை உடையவனாகவே ஆகிறான் சொல்றது ஒரு விதம். அவனே பிறக்க பிறக்க மேன்மை அடைகிறான்னு சொல்றான். பரமாத்மாவுக்கே இங்க பிறந்தாதாங்க மேன்மை அப்படின்னு சொல்றது இரண்டாவது விதம். மூணாவது ஒரு விதமா சொல்றார், அவர் பிறந்த பின்பே மேன்மையை அடைகிறார். பிறந்த பின்பேங்கிற இடத்துல தான் இங்க ஏகாரம் வருது. இந்த ஏகாரம் எங்கெங்க வருது? 3 இடத்துல. மேன்மை உடையவனாகவே ஆகிறான், மேன்மையை மட்டும் சொல்லுகிறது. அவன் பிறந்த பின்பே மூன்றாவதாக சொல்றது. அதற்கிடையில என்ன சொல்றாங்க? அவன் பிறக்க பிறக்க மேன்மை அடைகிறான், அவன் பிறந்த பின்பே மேன்மை அடைகிறான் என்ற ஏகாரத்தை சேர்க்கிற போது அவன் மூன்றாவதாக சொல்லப்பட்ட அவன் பிறந்த பின்பே மேன்மை அடைகிறான். அப்ப பிறப்பு தான் அவருக்கு மேன்மை. பகவானுக்கு எது உயர்ந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தா, அவர் இங்கே பிறந்தால்தான் அவருக்கும் சிறப்பு என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா இங்க பிறக்க பிறக்க பிறக்கத்தான் அவருக்கு ஒளி விஞ்சுகிறது. இப்போ ஒரு கோயில் கட்டிடுறோம். கோயில் கட்டினா என்ன சொல்றோம்? கும்பாபிஷேகம் பண்ணிடுறோம். சம்ரோச்சனம் முடிஞ்ச பிறகு கோயிலை இழுத்து பூட்டிட்டா அந்த பகவானுக்கு எப்படி மேன்மை கிடைக்கும்? அங்கே பக்தர்களும் அடியவர்களும் பொதுமக்களும் போய் கும்பிட 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 தான் அந்த பெருமாளுக்கு சக்தி வரும்னு சொல்றோம் இல்லையா? ஏன் பிரதிஷ்டை பண்றதுக்கு போல அந்த விக்கிரகங்களை எடுத்து ஊரே சுத்தி வரும். 1,00,000 பேராவது பார்க்கட்டும். அப்படி பார்த்தால் தானே அந்த பகவானுக்கு சக்தி கூடும்னு சொல்றோம். அதே மாதிரி அவன் இங்க பிறந்தால்தான் அவனுக்கும் சிறப்பு ஏற்படுகிறது. அதனால நம்மை போன்ற அவனுக்கு கர்மங்களாலே பிறப்பில்லை, அவன் இச்சையினாலே பிறப்பதனாலே தோற்றமாய் நின்ற சுடரே என்று இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. ராமனாக இங்கே அவதாரம் செய்கிற போது மனிதர்களுடைய லோகத்தில் சாதனனான விஷ்ணு ராமனாக பிறந்தார். பிறந்த பின்பே அவர் குணமிக்கவரானார் என்று யார் சொல்றா? வால்மீகி சொல்றார். பகவானுக்கு எப்ப குணம் சொல்றாங்க இல்லையா? பண்பின் உருவம் யாருன்னா ராமன் சொல்றோம். ராமனைத்தான் சொல்றோமே இல்லையா, நாராயணனை சொல்றது இல்லை. ராமனாக பிறந்ததுனாலதான் நாராயணனிடத்துல இவ்வளவு பண்பு இருக்கு என்பதை இங்க வால்மீகி சொல்றார். நிலைவர பிளபிள பரப்பாய் ஒழுவரும் முழு நலம் பாபுதோல் சீர் கண்ணாயன் பரஞ்சுடரே என்று நம்மாழ்வாரும் இதை பற்றி சொல்லுகிறார். அவனே சுடராக இருக்கிறான் என்று சொல்வதனால இங்கே பிறக்க பிறக்க பிறக்கத்தான் அவனுக்கு மேன்மை. அதனால அவன் சுடராக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை துயிலலா என்று நாம எழுப்ப வேண்டும். இந்த ஊற்றமுடையா என்பதற்கு அவன் நிலையானவன் ஒரு அர்த்தம் பார்த்தோம். இன்னொரு விதமான அர்த்தமும் சொல்றாங்க. அடியவர்களை ரட்சிப்பதிலே ஊற்றமுடையவனாக இருப்பவன். ஒரு சில ஆபத்துல தான் காப்பாற்றுவேன், ஒரு சில ஆபத்துல என்னால காப்பாற்ற முடியாதுன்னா. அவர் பாட்டு திருமலை ஆழ்வார் துணியை தச்சுக்கிட்டு இருந்தார், கிழிஞ்ச துணியை. பரமசிவன் அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம். ஏங்க நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறேன்னார். செய்யலாமே, பரமபதம் கொடுங்கன்னார். அது என்னால கொடுக்க முடியாதுன்னார். அப்ப எனக்கு எதுவும் தேவையில்லைன்னார். ஆனா பகவான்கிட்ட என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு விஷயமே கிடையாது. அப்ப நம்ம யார்கிட்ட போகணும்? ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு டாக்டரை பார்க்கணுங்க. இவர்கிட்ட போனா எல்லாத்தையும் அவரே பார்த்துருவாங்க. எது சொல்லப்போம்? நமக்கு எங்கேயும் தேட வேண்டியதில்லை, ஒருத்தட்டே போனா போதும். அப்படிப்பட்ட நிலையில இருக்கவ பக்தர்களை ரட்சிப்பதிலே அசைக்க முடியாத சக்தியோடு இருப்பவன் என்று சொல்லுகிறார். அதுக்கு எங்க உதாரணம் பார்க்கிறோம்னா, ராவணன் இடத்திலிருந்து விபீஷணன் சரணாகதி அடைய வருகிறார். அப்படி வருகிற போது அவன் வந்ததை பார்த்ததும் அந்த நேரத்தை பார்த்ததும் ராமன் கூட இருக்கவங்க என்ன சொன்னாங்க? இவன் கொல்லப்பட வேண்டியவன், ராவனுடைய தம்பி, இலங்கையிலேருந்து வந்திருக்கிறான், இவனை நம்ம கூட்டத்திலே சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் முதல்ல சொன்னாங்க. ஆனா ராமர் என்ன சொன்னாரு? என் எதிரியாக இருந்தாலும் கூட, என் நண்பன் என்ற வேஷமிட்டு வந்தால் கூட அவனுக்கு நான் நன்மை செய்பவன். என்கிட்ட வாங்கிட்டு போய் எனக்கு அவன் எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்கிட்ட வரும்போது நான் உன் நண்பன் சொல்லி வருகிறானே, அவனை ரட்சிப்பதுதான் என்னுடைய பணி. அங்க ஒரு கருத்து சொன்னார்.
இப்ப ராவணனே வந்து என்னை மன்னிச்சுக்கங்கன்னு கேட்டாலும் நான் மன்னிக்க தயாராக இருப்பவன். அதனால விபீஷணனை நான் தண்டிக்க மாட்டேன் என்று அங்கே ரட்சகம் செய்து காட்டுகிறார். ஒரு சில விஷயங்களை இதை செய்யாம விடலாமேன்னு சீதா பிராட்டி சொன்னாலும் கூட சீதா பிராட்டி என்ன சொல்றானா, சீதா பிராட்டியே நீ என் உயிர் போன்றவள், உன்னை நான் என்றும் விட்டு பிரிய மாட்டேன், அந்த நிலையில் நான் இருக்கிறேன். உன்னை விட என் தம்பி லட்சுமணன் எனக்கு மிகவும் பிரியமானவன், அவனையும் நான் என்றும் பிரிய மாட்டேன். ஆனால் நான் யாருக்காவது உதவி செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்த பிறகு அதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நீ சொன்னாலும் சரி, லட்சுமணன் சொன்னாலும் சரி, நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அடியவர்களை ரட்சிப்பதிலே அவ்வளவு ஊற்றத்தோடு இருக்கிறான். அதனாலதான் சொன்னார், தன்னடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதைகுறைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தார் நன்றே செய்தார் என்று பகவானை அடியவர்களை ரட்சிப்பதிலே ஊற்றமுடையவனாக இருக்கிறான். பெரியார் எப்போது அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான்னா, அடியவர்களுக்கு வேண்டிய அத்தனையும் செய்து விட்டாலும் கூட நான் அனைத்தையும் செய்து முடித்து விட்டேன் என்ற எண்ணம் இல்லாமல் இருப்பதனாலே அவன் உயர்ந்தவனாய் இருக்கிறான். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே என்று எங்க நிற்கிறான்னா, இங்க வந்து துரியோதனன், சிசுபாலன், கம்சன் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கண்ணுக்கும் தெரிந்து நம்மை போன்ற அடியவர்கள் கண்களுக்கும் காட்சி கொடுக்க நிலையிலே சுடராக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா நிலையிலுமே அவன் உயர்ந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட நீ துயிலெழ வேண்டும். நீ தூக்கத்திலே இருந்து இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறாய். நீ எழுந்து வர வேண்டும். நீ எழுந்து வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியா வந்தோம் புகழ்ந்தேலோரம்பாவாயினாங்க. இப்படி ஊற்றமுடையவனாக பெரியவனாக சுடராக இருக்கக்கூடிய உன்னிடத்தை நாங்கள் துயிலெழுப்பி உன்னை சரணமடைய வேண்டும். நீ பள்ளி எழக்கூடிய அந்த அழகை நாங்கள் கண்குளிர பார்க்க வேண்டும். அந்த நிலையிலே உன்னிடத்திலே நாங்கள் சரணமடைய வேண்டும். ஏன் அந்த எழுந்ததுமே சரணமடையணுங்கிறாங்க? அவர் வேற வேற சிந்தனைக்கு போறதுக்குள்ள நம்ம சரணமடைஞ்சோம். படிப்பு வரணும்னு என்ன சொல்றோம்? அதிகாலையில் எந்திரிச்சு படிங்க, நல்லா ஞாபகத்தில் நிற்கணும். ஏன்னா வேற சிந்தனை மண்டைக்குள்ள ஏறுறதுக்குள்ள படிச்சிடணும். அதே போல அவன் எழுந்ததுமே போய் நாம் சரணமடைந்து விட வேண்டும். அப்படி சரணமடைகிற போது எப்படி போய் சரணமடைகிறாங்கன்னா, மாற்றார் உனக்கு வழி தொலைந்தாங்க. உன்னை எதிர்க்கக்கூடியவர்கள், உன்னை வேண்டாம் என்று மறுக்கிறவர்கள், நீ இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய வலிமையெல்லாம் குறைந்து இனி எங்களால ஒன்றும் முடியாது, பகவானே நீயே ரட்சிக்க வேண்டும் என்று எப்படி உன்னிடத்தில் வழி தொலைந்து வந்து பூர்ணமாக சரணமடைகிறார்களோ அவர்களைப் போல நாங்கள் உன்னிடத்திலே வந்து சேர வேண்டும். நாங்கள் அவர்கள் வந்து சேருவது எதிரிகள். அவர்கள் தன்னுடைய பலத்தை விட்டு வந்து சேருகிறாங்க. நாம எப்படிப்பட்டவங்க? அவனுடைய அடியவர்கள். நமக்கு போய் அவங்களுக்கு உதாரணமா சொல்லலாமான்னா, நம்மளும் சும்மா சாமானியப்பட்டவங்க இல்லை. இங்க வந்து பிறந்த பிறகு எந்த நிலையிலும் பகவானுக்கு எதிர்நிலையிலே இருக்கிறது. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கலாம்னா 4 மணிக்கு எந்திரிக்காட்டி என்னவான்னு கேட்போம். டெய்லி திருமணம் வைக்கலாம்னா வைக்கலன்னா பெண்ணாகி போச்சுன்னு கேட்போம். எப்ப வாரத்துக்கு ஒரு நாளாவது பெருமாளுடைய சன்னதிக்கு போயிட்டு வானா, போகாட்டி இப்ப என்னன்னு கேட்போம். அப்ப ராவணனும் கம்சனும் நம்மளும் ஒண்ணு தானே. நாங்களும் சாமானியப்பட்டவங்க இல்லை, அவனை மாதிரி பிறரை துன்புறுத்தல. ஆனா உன்னைக்கு சரணம் அடைகிற நிலையும் எங்களிடத்துல இல்லை. நீ சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் எதிர்நிலையிலேதான் நாங்கள் இருந்தோம். நீ எதை எதை செய்யாதன்னு சொல்லியிருக்க வேதத்துல, அதை பூரா செய்பவர்களாக நாங்கள் இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் ஏதோ ஒரு ஆச்சாரியன் அடைஞ்சு இதெல்லாம் தவறு, பகவான் என்ன சொல்லியிருக்கிறானோ அந்த நிலையிலேயே நாம் போக வேண்டும் என்று போக வேண்டும். ராவணன்ட்ட போய் சொன்னாங்க, சீதா பிராட்டியும் சொன்னாங்க, எப்பா சரணம் அடைஞ்சது. ராமனும் சொன்னார், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னார். அவர் என்ன சொன்னார்? ராவணன் என்ன சொன்னார்? உன் அம்பால அடிபட்டு 2ஆ பிளந்து போனாலும் போவேனே தவிர உன்னைய சரணமடைங்கிற பேச்சிற்கே இடமில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நிலையில இருப்பவர்கள் சரணமடையாமலே இருந்திருக்கலாம். நாங்கள் உண்மையை தெரிந்து கொண்டோம், எங்களுடைய சக்தி என்ன என்று தெரிந்து கொண்டோம். அதையெல்லாம் இழந்துவிட்டு நாங்கள் பூர்ணமாக உன்னிடத்திலே சரணமடைய வந்திருக்கிறோம். ஆற்றாது வந்து உன் அடிமணியுமா போலே. அப்ப நீங்களும் எதிரிகள் மாதிரி பயந்துக்கு வந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்கிறார் பெருமாள். அப்படித்தானே கேட்பார். அப்ப அவங்க நீங்கள் ஒண்ணுன்னு சொல்லிட்டீங்களே, அப்படியாண்ணா? அவர்கள் உன்னுடைய பலத்துக்கு தோற்று வந்திருக்கிறார்கள். நீ சக்தி மிக்கவன், எந்த நிலையிலும் உன்னை வெற்றி கொள்ள முடியாது. இரணியன் இரணியாச்சகன் ராவணன்
கம்சன் எல்லாரும் முயற்சி பண்ணி பார்த்து தோத்துட்டாங்க. அவங்க அது கடைசியா எதுக்கு பயந்தாங்க? ராமன் பலமிக்கவன் சொல்றாரு இல்லையா? ராவணன் என்ன சொன்னாரு? என் எதிரிலே நின்று யுத்தம் செய்யக்கூடிய ராமன் நான் தசரதனுடைய மகனாக நினைத்தேன். ஆனால் யுத்தம் செய்து பார்க்கிற போதுதான் தெரிகிறது அவன் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு நாங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் சாகுறார். அதே போல அவர்கள்லாம் ஒரு நிலையில உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. எந்த நிலையிலும் நாம கண்ணனையோ ராமனையோ நாராயணனையோ வெற்றி கொள்ள முடியாது என்று உன்னுடைய பலத்துக்கு தோற்று வந்திருக்கிறார்கள். நீங்க எப்படி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். உன்னுடைய குணங்களுக்கு தோற்று வந்திருக்கிறோம். உன்னை ரட்சகம் என்று அடைபவர்களுக்கு நீ எல்லா விதத்திலையும் நன்மை செய்யக்கூடியவனாக, எந்த நேரத்திலும் அவர்கள் கூடையே இருந்து ரட்சிப்பவனாக இருக்கிறாய். எப்படி நம்ம கூடையே இருக்காருன்னா, எப்போ அவனை நம்ம சரணம் அடைஞ்சிட்டோமோ நம்ம இதயத்துக்குள்ளேயே இருக்கார். எங்கெங்கேயோ தேடி எதுவும் இல்லை, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான்னு சொன்னார் இல்லையா? அவர் எங்க இருக்காருன்னா முதல் நமக்குள்ள இருக்காருங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். ராமானுஜபுரத்துக்கு வர்றோம், வரும்போதே சந்தனம் அங்கே கும்பாவில் வச்சிருக்கிறோம். சந்தனத்தை எடுக்கும்போது முதல்ல நம்ம எங்கே வைக்கணும்? எடுத்ததுமே மார்பில் தான் சந்தனத்தை வைக்கணும். ஏன்னா அங்கே தான் பெருமாளும் பிராட்டியும் இருக்கிறார்கள் என்று இந்த சந்தனத்தை எடுத்து முதல்ல நம்ம மார்பில் வைக்கிறோம். அப்புறம் தான் என்ன செய்யறோம்? அவர்களுக்கு பட்ட சேஷமான அந்த சந்தனத்தை கொண்டு போய் தலையில வைக்கணும். அதனால சந்தனம் எடுக்கும் போதே முதல்ல நம்ம மார்பில் தான் வைக்கணும். ஏன்? அங்கதான் இருக்கிறாங்க. அவனுடைய குணங்களுக்கு தோற்று நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படி குணங்களை தெரிஞ்சு கொண்டு உன்னிடத்திலே நாங்கள் சரணமடைய போது என்ன செய்யணுமா? நீ எங்களுக்கு ஆள் அனுப்பணும். நீங்க இருந்த இடத்துல இருங்க, உங்களுக்கு நான் பல்லக்கு அனுப்புனேன், அதுல ஏறி நீங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்கணும். இருந்தாலும் பரவாயில்லை, யாம் வந்தோம் என்று சொன்னார்கள். எங்களை ரட்சிக்க நீ வர வேண்டியது இருக்க, உன்னுடைய குணங்களுக்கு தோற்று இருந்த இடத்திலே இருக்க ஒண்ணாமல் ஏற்பட்ட துடிப்பினாலே நாங்கள் உன்னிடத்திலே வந்தோம். எங்களுடைய ஆசை முடிய ஒட்டாது, சொரூப ஞானம் வர ஒட்டாது, ஆற்றாம இருந்த இடத்துல இருக்க ஒட்டாது. அப்ப இது எல்லாம் ஒரு துடிப்பு ஏற்பட்டதுனால நாங்கள் வந்திருக்கிறோம். எப்படி வந்திருக்கிறோம்னா போற்றியாம் வந்தோம். ஏன்னா பெரியாழ்வாருடைய மகள் ஆண்டாள் எங்களுக்கு வழிகாட்டியதுனால நாங்களும் அந்த பெரியாழ்வாரை போல போற்றியாம் வந்தோம். உன்னுடைய மேன்மையையும் குணத்தையும் பாடி வந்தோம், போற்றி புகழ்ந்து வந்தோம். அப்ப நாங்க என்ன செய்யணும்? உன் குணத்துக்கு தோக்கணும், உன்னை சரணமடையணும். நீ வந்து எங்களை ரட்சிக்க வேண்டும் என்ற நிலை இருக்க, அதை மாற்றி நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கிறோம். தேடி வந்ததும் உன்னை போற்றுவதற்காக, உனக்கு மங்களாசாசனம் செய்வதற்காக வந்து உன் வாசலிலே நிற்கிறோம் அப்படிங்கிறமே உங்களுக்கு ஒரு கிராய்க்கு வந்துருச்சு. இப்படிப்பட்ட நிலையில வந்திருக்கிற எங்களை நீ ஏத்துக்கிட்டா ஏத்துக்க, ஏத்துக்கிறாட்டி போ, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டாங்க. ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டு விடு, இழந்தாலும் இழந்து விடு, இது ஓம்பாடு, பொறுப்பு வாங்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல சொன்னா கண்ணன் என்ன செய்வாரு? பொறுப்பை நம்ம தலையில கட்டிட்டாங்க, இனி வேற வழி இல்லை என்று ரட்சகம் செய்வார் என்று இந்த நிலையிலே பகவானிடத்திலே அவனுடைய இங்கே இருக்கிற செல்வ செருப்பையும் மேன்மையும் சொல்லி, பகவானிடத்திலே இருக்கக்கூடிய அடையாளங்களை சொல்லி, அவனை பூர்ணமாக நம்முடைய சக்தியெல்லாம் விட்டு அவனை சரணமடைகிறோம் என்ற நிலையிலே பூர்ண சரணாகதி அடைந்த நிலையை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்திலே நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.